எனது சித்தப்பா மகன் இறந்து 3 மாதங்கள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இனி நாங்கள் குலதெய்வ வழிபாடு, பிற தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாமா? மலைக்கோவிலுக்கு செல்லலாமா? தாராளமா செல்லலாங்க. இந்த மரணம் நிகழ்ந்த பிறகு திருக்கோவிலுக்கு செல்லலாமா? கூடாதா? என்ற ஒரு விஷயம். இறப்பும், பிறப்பும் இறைவனின் செயல். இந்த உண்மைய தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மரணம் அடைந்த பிறகு இந்த உடல் அதன் இருந்த இருப்பிடத்தை சுற்றி சுற்றி அதனுடைய ஆன்மா சுற்றும். நம்மோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கும். இந்த காலகட்டங்கள்ல திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார். காரணம், திருக்கோவில்களுக்கு செல்லும் போது இந்த கனம் வாய்ந்த ஸ்தூல உடல் திருக்கோவில்களுக்குள்ள வர முடியாது. எனவே அவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ள இயலவில்லை என்பதற்காக மீண்டும் சுமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செல்லுகின்ற பயணம் தடைபடும், கால விரயமாகும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்தி. அதனால இதுல கொண்டு போய் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தப்பு ரைட்டு, நீங்க போனா கோயிலுக்கு போனா தப்பு எல்லாம் கிடையாது. திருக்கோவிலுக்கு செல்லணும். அதாவது உடனே இப்ப இது சித்தப்பா மகன், அதனால இந்தியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். எனவே திருக்கோவிலுக்கு போக முடியாது அப்படின்ற சூழல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்பா பிள்ளையே தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த நிலைதான். அப்பா இறந்த பிறகு கூட தூக்கி போட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்ட்வேர் கம்பெனியில உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உறவுகள் அந்நியப்பட்டு விட்டன. எனவே இதுல இந்த சித்தப்பா மகன் அந்த மாதிரி விஷயங்கள் என்பது தாராளமாக நீங்க திருக்கோவில்களுக்கு செல்லலாம். உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு யுக்தி சொல்றேன். நீங்க எந்த திருக்கோவிலுக்கு சென்றாலும், மலை கோவிலுக்கும் போலாம். எந்த திருக்கோவிலுக்கு சென்றாலும் இந்த மாதிரி நெருங்கிய உறவுகள் மரணம் அடைந்து விட்டார்கள், போறது தப்பாயிடுமோ அப்படின்ற பயம் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கு. எல்லார்ட்டையும் இருக்கும். இது பழங்காலமாக ஆன்மீகத்தின் பெயரால் நமக்கு ஆன்மீகமே பயத்தை வரவிடக் கூடாது என்பதுதான் ஆன்மீகம். பயமற்ற வாழ்க்கை வாழணும்ன்றதான் ஆன்மீகம். ஆனா என்ன நடக்குது? ஆன்மீகத்தின் மூலமாக பயம். இன்னைக்கு பெரும்பான்மையான பயமே ஆன்மீகத்தின் மூலமாக இருக்கு உள்ள. அப்ப இந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு யுக்தி. ஒரு மரணம் நடந்துருச்சு, கோயிலுக்கு போறதா போலையான்ற ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சார் சொல்றாரு. ஆனா ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க கோயிலுக்கு போக கூடாது. அப்ப இரண்டுக்கு நடுவுல ஒரு சமரசம். அந்த பயத்தை போக்குவதற்கான வழிமுறை என்ன? பரிகாரம் தான். என்ன செய்யணும்? போய் நேரடியாக இறந்து போனவருக்காக ஒரு விளக்கு போட்டிருக்கு. அது நெருங்கிய உறவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவருக்காக ஒரு விளக்கு போட்டிருக்கு. மோட்ச தீபம்னு பேரு இதுக்கு பேரு. அதனால அந்த இருக்கக்கூடிய இடத்துலயே அந்த தெய்வத்திலேயே வேண்டிக்கிட்டு, நான் இறந்து போயிட்டாரு என்னுடைய உறவினர், அவர் நல்லபடியாக மோட்சம் அடைய வேண்டும், அவருக்கு நற்கதியை நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு தீபத்தை போட்டுட்டு நீங்க உள்ள போயிடுங்க. சரியா? இது ஒரு அற்புதமான வழிமுறைகள். இது அவர்களுக்கும் நற்கதியை தரும், உங்களுக்கும் பயத்தை போக்கும். தாராளமா போலாம்.